So very good morning, students. Today we are going to see Unit 4 MCQ in the subject Digital Communication. So already we have seen MCQ questions for first 3 units, and today we will discuss 60 MCQ questions in Unit 4. So come, let's watch the video. So Unit 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் Unit 2, Unit 3ல க்ளீன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யூனிட் 2 வந்து ரொம்ப வந்து ஈஸியான ஒரு யூனிட், நீங்க வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அண்ட் யூனிட் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். யூனிட் 4 இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். லைக் ஃபர்ஸ்ட் யூனிட் யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்டடி இன் யூனிட் 4. யூனிட் 4 நீ நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதிகமா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டயக்ராம், அதோட எக்ஸ்பிளனேஷன், கான்செப்ட் தெரிஞ்சா நீ ஈஸியா எழுதிடலாம், தியரட்டிக்கலா இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் கான்செப்டுவலா நீ வந்து நிறைய புரிஞ்சிருக்கணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இஃப் யூ டேக் பிபிஎஸ்கே தியரட்டிக்கலா யூ ஹேவ் டு நோ ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங், அதோட ஃபேஸ் ஷிஃப்ட் என்ன, அதோடைய எரர் ப்ராபபிலிட்டி என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு நோ தி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பிட்வீன் டூ டிஜிட்டல் மாடுலேஷன், பிபிஎஸ்கேக்கும் பிஎஃப்எஸ்கேக்கும் உள்ள கம்பாரிசன் தெரிஞ்சிருக்கணும். பிபிஎஸ்கே கியூபிஎஸ்கேக்குள்ள கம்பாரிசன் தெரிஞ்சிருக்கணும். எதுல பேண்ட்வித் அதிகமா இருக்கு, எதுல பேண்ட்வித் கம்மியா இருக்கு, எதுல எரர் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு, எதுல எரர் ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கு, என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க, இது எல்லாமே வந்து கன்ஃபார்மா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் in preparing for unit 4. Okay, so we will discuss around 60 questions now. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ், உனக்கு புரியாத ஏரியாஸ் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். அப்பார்ட் ஃப்ரம் இட் வில் கோ லிட்டில் ஃபாஸ்டர் பிகாஸ் வி ஹேவ் டு see 60 questions. Okay, right, let me start. So first you have to we will see about binary phase shift keying. Binary phase shift keyingல இருக்க MCQ questions பார்க்கலாம். First question பாருங்க. Antipodal signal sets are those vectors that can be illustrated as. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒரு டெரிவேஷன் பார்த்திருப்போம், ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா சிக்னல் செட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 2, பைனரி 1க்கு பைனரி 0, ரெண்டு டாட் தான் இருக்கும், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அததான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆன்டிபோடல் சிக்னல் ஸ்டேட்ஸ் ஆர் தோஸ் வெக்டர் தட் கேன் பி illustrated as. இல்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், 180 டிகிரில இருக்கும். சோ தி ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகே, and then which modulation require more bandwidth? நிறைய bandwidth தேவைப்படுது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. சரியா, பிபிஎஸ்கே, பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். and then which modulation has lower side lobe levels? lower side lobe levels எதுல இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. it is minimum shift keying, that is MSK, minimum shift keying. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா உங்க சிலபஸ்ல இல்லனாலும் அந்த மாடுலேஷனை கம்பேர் பண்ணி क्वेश्चंस வரலாம். so you have to know about all the modulation techniques. Okay, and fourth question, which modulation is spectrally more efficient? Once again it is minimum shift keying. Okay, and fifth question, in binary phase shift keying the binary symbols 1 and 0 are represented by the carrier with a phase shift of என்ன phase shift? சரியா, π/2 π 2 π 0 கேட்டிருக்காங்க. கான்செப்ட் வைஸ் நீங்க நினைச்சு பாருங்க, எப்பெல்லாம் பைனரி 1 0 வருதோ அப்பெல்லாம் என்ன நடந்திருக்கும், பிபிஎஸ்கேல ஃபேஸ் ஷிஃப்ட் நடந்திருக்கும். அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னா 180 டிகிரில இருக்கும். சரியா, அதுதான் இங்க வந்து பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, and then பிபிஎஸ்கே சிஸ்டம் மாடுலேட்ஸ் at the rate of 1 bit per symbol, 1 bit per symbol. ஏன்னா பைனரி 1ன்றது ஒரு சிம்பிள், பைனரி 0ன்றது ஒரு சிம்பிள், 1 bit per symbol. and then question number 7, the BPSK signal has plus V volts and minus V volts respectively to represent. எதுக்காக ரெப்ரசென்ட் பண்றோம்? பிபிஎஸ்கேல பாத்தீங்க அப்படின்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம், பைனரி 1க்கு பாசிட்டிவும் பைனரி 0க்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சோ அது என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ரைட், and 8th question, the binary waveform used to generate BPSK signal is encoded in. BPSK signal எப்படி என்கோட் பண்ணிருப்பாங்க, எதை வச்சு என்கோட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க, எந்த ஃபார்மட் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா bipolar NRZ format. The answer is A. And then question number 9, in BPSK the dash of the constant amplitude carrier signal is switched between two values according to the two possible values. சரியா, என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியுதா? சரியா, எது ஷிஃப்ட் ஆகும் பிபிஎஸ்கேல, எது ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது நார்மல் क्वेश्चन தான், உனக்கு வந்து மாடுலேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்.
மெசேஜ் சிக்னல் தகுந்த மாதிரி கேரியர் சிக்னல் மாறும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் யூ நோ வாட் இஸ் அனலாக் மாடுலேஷன் அண்ட் வாட் இஸ் டிஜிட்டல் மாடுலேஷன். டிஜிட்டல் மாடுலேஷன் என்ன நடந்திருக்கும், டிஜிட்டல் மெசேஜுக்கு தகுந்த மாதிரி கேரியருடைய ஆம்பிளிடியூட், ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை வச்சு தான் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்கா, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங்கா, ஆம்பிளிடியூட் ஷிஃப்ட் கீயிங்கான்னு சொல்லுவோம். அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, எது மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன் பிபிஎஸ்கே phase of the carrier signal is varied. Okay, then by applying cos 2 pi ft, BPSK signal is equivalent to BPSK signal la cos 2 pi ft apply பண்ணனா என்ன ஆகும் அப்படினு பார்த்தனா, it will become double sideband suppressed carrier signal. சரியா, double sideband suppressed carrier amplitude modulated waveform மாறும். Right, so the answer is A. And then 11th question, BPSK uses non-coherent demodulator, true or false அப்படின்னு கேட்டிருக்காங்க. So it is false. ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னும் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் வாட் இஸ் கோஹரண்ட் அண்ட் வாட் இஸ் நான் கோஹரண்ட் டிடக்ஷன். கண்டிப்பா இந்த கோஹரண்ட் நான் கோஹரண்ட் டிடக்ஷன் ஒரு எம்சிக்யூ நீ கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா டெக்னிக்கும் கேட்டு கொடுத்துட்டு, அதாவது ஏதாவது ஒரு டெக்னிக் கொடுத்துட்டு பிபிஎஸ்கே இல்ல பிஎஃப்எஸ்கே இல்ல கியூபிஎஸ்கே ஏதாவது ஒரு டெக்னிக் கொடுத்துட்டு இதுல எது வந்து கோஹரண்ட் எது நான் கோஹரண்ட் கேட்கலாம். ஸோ யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் கோஹரண்ட் அண்ட் வாட் இஸ் நான் கோஹரண்ட். கோஹரண்ட் இஸ் நத்திங் பட் என்னது, கேரியர் சிக்னல் முன்னாடி யூஸ் பண்ண, அதாவது டிரான்ஸ்மிட்டிங் சைடு யூஸ் பண்ண அதே கேரியரை அந்த நாலேஜோட கேரியரோட நாலேஜோட நீங்க டிமாடுலேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கோஹரண்ட் டிமாடுலேஷன். சரியா, அந்த கேரியரை பத்தி கவலையே இல்லை, அந்த கேரியரோட நாலேஜே இல்லாம நம்ம வந்து டிமாடுலேட் பண்றோம்னா தட் இஸ் கால்ட் நான் கோஹரண்ட் டிமாடுலேஷன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பிஎஃப்எஸ்கே, பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். ஒன்ஸ் அகைன் இதுல பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் BFSK signal is dash than the BPSK signal. இந்த மாதிரி क्वेश्चंस கண்டிப்பா வரலாம். இதுதான் சொன்ன மாடுலேஷன் எந்த எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணி வெச்சுக்கோ. எரர் ப்ராபபிலிட்டியா, பேண்ட்வித்தா, அதோட ஈக்குவேஷன் என்னென்ன, எது வந்து பேண்ட்வித் ட்வைஸ் இருக்கு, த்ரைஸ் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த யூனிட்ல நிறைய எல்லா क्वेश्चंஸையும் ஆன்சர் பண்ண முடியும் உங்களால. ஓகே, சோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் BPSK signal is dash than the BPSK signal. சரியா, சோ BFSK signal வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will be 3 dB worse than BPSK signal. சரியா, BPSK signal விட BFSK signal 3 dB worse இருக்கும் அப்படின்னு சொல்றோம். Right. Next question, which of the following is not a linear modulation technique? Linear modulation technique எது கிடையாது. ரைட்டா, it is frequency shift keying. Option is C. Right. And then question number 14, the non-coherent FSK needs dash EB by N0 than coherent FSK. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, FSK ல கோஹரண்ட்டும் இருக்கும் நான் கோஹரண்ட்டும் இருக்கும். நீங்க டயக்ராம் நடத்தும் போதே எடுத்து பார்த்துட்டீங்க, BFSK எடுத்து பாருங்க, போத் கோஹரண்ட் as well as நான் கோஹரண்ட் இருக்கும். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் கோஹரண்ட் FSK needs dash EB by N0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அது எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it is 1 dB more than coherent FSK. சரியா, and then coherent PSK and non coherent orthogonal FSK have the difference in dash 4 dB difference இருக்கும். சரியா, the option is C. Which is easier to implement and is preferred. சரியா, எது வந்து ஈஸி அண்ட் டு இம்ப்ளிமெண்ட் பாருங்க, கோஹரண்ட் நான் கோஹரண்ட்ல எவ்வளவு क्वेश्चंस வருதுன்னு பாருங்க. சோ எது கோஹரண்ட் சிஸ்டமா நான் கோஹரண்ட் சிஸ்டமா, போத் கோஹரண்ட் நான் கோஹரண்ட் சிஸ்டமா, எது ஈஸியர் டு இம்ப்ளிமெண்ட் கேட்டிங்கன்னா நான் கோஹரண்ட் சிஸ்டம் தான். ஏன் அப்படின்னா we don't need the synchronization, that is we don't need the knowledge of கேரியர் சிக்னல். டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ண அதே கேரியர் இங்க தேவை அப்படின்ற கம்பல்ஷன் இல்ல. சோ இட் கேன் பி ஈஸிலி இம்ப்ளிமெண்டட். ரைட், த டிடக்ஷன் மெத்தட் வேர் கேரியர் ஃபேஸ் இஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் கோஹரண்ட் டிடக்ஷன். ஓகே, அண்ட் தென் 18th question, the coherent modulation techniques are. கோஹரண்ட் மாடுலேஷன் டெக்னிக், கோஹரண்ட் நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து கோஹரண்ட் மாடுலேஷன் தான். ஏன்னா நம்ம டிமாடுலேஷன் நடத்தும் போது பாருங்க எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்பீங்க, கேரியரை ரிகவர் பண்ணிருப்பீங்க. சரியா, அந்த ஸ்கொயர் லா டிவைஸ், ஃப்ரீக்வன்சி டிவைடர், இது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணிருப்போம், கேரியரை ரிகவர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருப்போம். ஸோ ஆல் திஸ் டெக்னிக்ஸ் கம்ஸ் அண்டர் கோஹரண்ட் மாடுலேஷன். அண்ட் தென் FSK signal which has a gentle shift from one frequency level to another frequency level is called as. சரியா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங்ல 1 or 2 சிக்னல்ஸ். சரியா, அதாவது ஜென்டில் ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் ஃப்ரீக்வன்சி லெவல் டு ஒரு ஃப்ரீக்வன்சில இருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு போறத நம்ம வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் கேன் பி கால்ட் அஸ் கண்டினியூஸ் பிஎஸ்கேன்னு சொல்லலாம். அண்ட் தென் மாடுலேஷன் ஸ்கீம் இஸ் கால்ட் அஸ் ஆன் ஆஃப் கீயிங் மெத்தட். அது உங்களுக்கே தெரியும், தட் இஸ் ஆம்பிளிட்யூட் ஷிஃப்ட் கீயிங். ஏன் ஆன் ஆஃப் மெத்தட்னா ஆம்பிளிட்யூட்ல, அதாவது பைனரி 1ல வேல்யூ இருக்கும், பைனரி 0ல எதுவுமே இருக்காது. சரியா, அதனால தான் என்ன சொல்றோம், ஆன் ஆஃப் கீயிங் அப்படின்னு சொல்றோம். இன் ஆம்பிளிட்யூட் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் each vector is separated by, சரியா,
எவ்வளவு இதுல செப்பரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 45 டிகிரில செப்பரேட் பண்ணிருப்பாங்க. சரி, ஆனா அதே பிபிஎஸ்கே சிக்னல்ல எவ்வளவு ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லிருப்பீங்க, 180 டிகிரி ஆகும்னு சொல்லிருப்பீங்க. ஓகேவா? இன் ஆர்த்தோகோனல் சிக்னலிங் which symbols contains more number of bits, we need dash power. சரியா? we need more power. ஆர்த்தோகோனல் சிக்னல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா symbols containing more number of bits இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா பவரும் வந்து அதிகமா தேவை. so which has the same probability of error. எது வந்து probability of error சேமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா PSK and FSK, that is phase shift keying and frequency shift keying. And then 24th question, the bandwidth of BPSK is dash than the BPSK. All these are very very important question. The bandwidth, error probability and the comparison வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? so BFSK ஓட bandwidth வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் ஏன் அதிகமா இருக்கும் அப்படின்னா we will have two different frequencies. சரியா? ரெண்டு different symbols, ஒரு சிம்பிளுக்கு தனித்தனி frequency யூஸ் பண்ணிருப்பீங்க. so இது bandwidth வந்து it is higher. and then பாத்தீங்க அப்படின்னா in binary FSK mark and space respectively represent, சரியா? ஏன்னா எது ரெப்ரசன்ட் பண்ணா 1 and 0. சரியா? and then the frequency shift in BFSK usually lies in the range of, frequency shift வந்து எவ்வளவு ரேஞ்சில நடந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? it is 52,000 hertz. 52,000 hertz, the option is A. And 27th, the spectrum of BFSK signal may be viewed as the sum of, அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா BFSK ஓட ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. BFSK ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ASK ஸ்பெக்ட்ரமை கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? ரெண்டு ASK ஸ்பெக்ட்ரமை கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். so the option is C. 28th question, the maximum bandwidth is occupied by, இதுல maximum bandwidth ஏற்கனவே பார்த்த क्वेश्चन தான், இது வேற ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. that is frequency shift keying. ஏன்னா அங்கதான் என்ன பண்ணிருப்போம், டிஃபரண்ட் 0க்கும் 1க்கும் வேற வேற frequency யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? and then quadrature phase shift keying, very important concept. இதுல இருந்து கண்டிப்பா you can expect more than 2 MCQ questions. okay, so you'll see QPSK is a composite of, சரியா? என்ன எப்படி QPSK ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஏற்கனவே ஒரு क्वेश्चन பாத்தீங்க. இப்போதான் என்ன क्वेश्चन பாத்தீங்க, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் BPSK எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it is the sum of 2 ASK signals சொன்னோம். அதே கான்செப்ட்ல தான் QPSK is a composite of என்னன்னு கேட்டிருக்காங்க. it is 2 BPSK signal. ரெண்டு BPSK சிக்னலை கம்பைன் பண்றதா என்னது QPSK. இதெல்லாம் நீங்க படிக்கும்போது அந்த வேவ் ஃபார்மை பார்த்திருந்தாவே you can able to answer. and then question number 30, the bandwidth efficiency of QPSK is dash than that of the BFSK. bandwidth efficiency of QPSK எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. so it will be equal to BFSK. the option is C. சரியா? and then which modulation scheme uses non-linear transponder? non-linear transponder எது யூஸ் பண்ணும், MSK வா இல்ல offset QPSK வா இல்ல MSK and offset QPSK வா? none of the above. both MSK and as well as offset QPSK both uses the non-linear transponder. okay, and then which modulation spectrum has narrow main lobe? எது வந்து narrow main lobe யூஸ் பண்ணும்? it is QPSK, quadrature phase shift keying. which technique can be used for bandwidth reduction? bandwidth reduction க்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா minimum phase shift keying, that is MPSK. and then QPSK amplitude modulates, எதெல்லாம் மாடுலேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. both sine and as well as cosine function. நீ QPSK வேவ் ஃபார்ம் எடுத்து பாரு, நீ ஆட் சீக்வன்ஸ்க்கு ஒரு கேரியர் சிக்னல் கொடுத்திருப்பீங்க, ஈவன் சீக்வன்ஸ்க்கு ஒரு கேரியர் சிக்னல் கொடுத்திருப்பீங்க. ரைட்டா? அதனால தான் இங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா sin and cosine function அப்படின்னு கொடுத்திருப்பீங்க. and then 35th question, QPSK is a modulation scheme where each symbol consists of, ஒரு சிம்பிள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் QPSK சிக்னல் எதுக்காக போறோம்னா பேண்ட்வித் கன்சர்வேஷனுக்காக போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் என்னது, ரெண்டு பிட்ஸை கம்பைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? அதுதான் இங்க क्वेश्चन கேக்குறாங்க. QPSK is a modulation scheme where each symbol consists of எத்தனை பிட்ஸ் கேக்குறாங்க. each symbol வந்து 2 பிட்ஸ், ரெண்டு பிட்டை கம்பைன் பண்ணிருக்கோம். ஆனா அதுவே BPSK BFSK எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் இஸ் 1 பிட். சரி, அந்த क्वेश्चन கேட்கலாம். in BPSK modulation symbol consists of எத்தனை பிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். that is 1 bit. சரியா? and then 36th question, the data rate of QPSK is dash of
BPSK. டேட்டா ரேட் பேண்ட்வித் அதிகமா இருக்கு, பேண்ட்வித் வந்து நம்ம என்ன பண்றோம், ரெடியூஸ் பண்றோம், கன்சர்வ் பண்றோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் தி BPSK சிக்னல். BPSK சிக்னலை விட ட்வைஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? And then QPSK system uses a phase shift of எவ்வளவு phase shift நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா phase shift எவ்வளவு இருக்கும்னா π/2. சரியா? இங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, π/4 கிடையாது. π/4 நான் நீங்க படிக்கும் என்ன பண்ணீங்க, π/4 படிச்சிருப்பீங்க. அது வந்து between the symbols. சரியா? between the bits என்னது π/2, right? And then instead of single bit a QPSK signal contains, சரியா, சிங்கிள் பிட்டுக்கு பதிலா அத QPSK என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பிட்ஸ் வச்சிருக்கோம். அதுல என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can called as dibit அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொல்லலாம், dibit அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 39th question, to reduce the need of linearity π/4 DQPSK uses என்ன டிகிரி யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? we know that QPSK எதுல ஸ்டார்ட் ஆகுது, 45ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? so the option B 45, 135, 225 and 315 degree. Okay. And then 40th question, the 2 bits of information in a QPSK symbol is called as, அது என்ன சொல்லுவோம், dibit னு சொல்லுவோம். இப்பதான் அந்த क्वेश्चन வேற ஃபார்ம்ல பார்த்தோம். It is called as dibit. QPSK uses dash different phase angles. எத்தனை phase angles யூஸ் பண்ணனும் கேட்டிருக்கோம். நீ அந்த கான்ஸ்டலேஷன் டயகிராம்லயே பாத்தீங்க அப்படின்னா 4 different angles இருக்கும். சரியா? so it is 4, option 4. And then question, in the bit rate and baud rate is very very important. நல்லா கவனிங்க, bit rate and baud rate is very very important. ஓகேவா? அந்த bit rate and baud rate ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சரியா, எனக்கு பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். B is equal to S into N அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? சோ என்னன்னா எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து. சரியா? இப்ப baud rate பாத்தீங்க அப்படின்னா 400. சரியா? இன் QPSK சிக்னல் கொடுத்துட்டான். QPSK சிக்னல்னு சொன்னாவே அதுல எத்தனை பிட்ஸ் இருக்கும், 2 பிட்ஸ் இருக்கும். சோ அப்ப 400 into 2 that is 800 bit rate அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? and then 43rd question, QPSK has dash bandwidth efficiency of BPSK. once again a comparative question. so comparison is very very important. இந்த இதுல இருக்கிற இந்த வீடியோல இருக்கிற எல்லா கம்பேரிசன் क्वेश्चंसக்கும் have a clear idea about it. confirm you will get one comparison question between modulation schemes. Okay. And 43rd question, QPSK dash the bandwidth efficiency of BPSK. It is nothing but twice that of the bandwidth. சரியா? முன்னாடியே பார்த்த क्वेश्चन தான். அதோட bandwidth எப்படி இருக்கும் அப்படின்னா twice that of the BPSK சிக்னலா இருக்கும். Right? And 44th question, QPSK provides twice the bandwidth efficiency and dash energy efficiency as compared to BFSK. சரியா? சேம் எனர்ஜி எஃபிஷியன்சி. சரியா? எனர்ஜி எஃபிஷியன்சிலாம் சேம் தான், ஆனா பேண்ட்வித் எஃபிஷியன்சி மட்டும் என்னவா இருக்கும், ட்வைஸ் த டைம் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க ரெண்டு பிட்டை கம்பைன் பண்றோம், அங்க என்ன பண்ணிருப்ப, ஒரே பிட் தான் யூஸ் பண்ணிருப்ப. ஓகேவா? and there is another QPSK which what is the full form of OQPSK? it is nothing but offset quadrature phase shift keying. சரியா? offset quadrature phase shift keying. அது ஏன் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, between ஆட் சீக்வன்ஸ்க்கு ஈவன் சீக்வன்ஸ்க்கு ஒரு டிலே இருக்கும், ஒரு டைம் பீரியட் டிலே இருக்கும்ல, அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆஃப்செட் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन, the bandwidth of OQPSK is dash to QPSK. it is identical, same. சரியா? then QPSK signal performs better than OQPSK in the presence of phase jitter. true or false? சரியா? it is false. okay. which of the following is not a detection technique used for டிடெக்ஷன் ஆஃப் π/4 QPSK? π/4 QPSK சிக்னலுக்கு எது வந்து டிடெக்ஷன் டெக்னிக் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ தட் இஸ் ஆப்ஷன் டி, என்வலப் டிடெக்ஷன். ஓகே. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா இருக்க क्वेश्चंस. சோ இதுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோல கொடுத்திருக்க எல்லா क्वेश्चंसயுமே கேர்ஃபுல்லா பாருங்க. 4th யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்ஸ் அகைன் சொல்றேன், நீங்க ஃபேக்ட்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். எது ட்வைஸ், எது வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரைஸ், அதோட எரர் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ற அந்த ஃபேக்ட்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். and then quadrature amplitude modulation. சரியா? 49th question, in QAM both dash of a carrier frequency are varied. QAM னு சொன்னாவே அது என்னது, அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா QPSK ல only phase மட்டும் தான் வேரி ஆகும். ஆனா QAM ல என்ன இருக்கும் அப்படின்னா phase and as well as amplitude வேரி ஆகும். சோ அப்ப ஆப்ஷன் வந்து C, amplitude and as well as phase. right? and 50th question, which modulation is more efficient one? which modulation is more efficient one? it is QAM, quadrature amplitude modulation. Quadrature once again the same question. QAM is a combination of
என்னது எதெல்லாம் கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பைன் பண்ணா QAM வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ASK and as well as the PSK. இதே மாதிரி நீ மூணாவது क्वेश्चन பாக்குற எதை கம்பைன் பண்ணா எந்த மாதிரி இருக்கும் அந்த வேவ் ஃபார்ம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகேவா? and then for QAM the constellation diagram shows எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. location of the symbol, yes, correct. separation of the symbols and பாத்தீங்கன்னா effect of noise. so option வந்து all the above. சரியா? and 53rd question for QAM the two dimension of its signal space are இதெல்லாம் வந்து two dimensional signal space அப்படின்னு கேட்டிருக்காங்க. it is amplitude and phase angle. amplitude phase angle the signal space the two dimensional இருக்கும். and then 54th question once again I am repeating bit rate and as well as baud rate question வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா you will have definitely one particular question. so அதுக்கு இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. B is equal to S into N. ஏற்கனவே இப்ப QPSK ல பாத்தீங்க. சரியா? B is equal to S into N. B என்னது bit rate னு சொல்லலாம் அல்ல data rate னு சொல்லலாம். S வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா symbol rate or baud rate அப்படின்னு சொல்லலாம். N is nothing but number of bits per second அப்படின்னு சொல்லலாம். சோ கொடுத்திருக்க क्वेश्चनல நீ n மட்டும் கால்குலேட் பண்ணனா we can able to obtain. அதை மல்டிப்ளை பண்ணனுமா இல்ல டிவைட் பண்ணனுமா அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிரும். சரியா? சோ இப்போ क्वेश्चन பாருங்க. if the baud rate is 64 of a 64 QAM signal is 2000, what is the bit rate அப்படினு கேக்குறாங்க. bit rate is nothing but B தான். சரியா? B is equal to S into N. சரியா? அப்ப கொடுத்திருக்கிறது வந்து என்னது baud rate, அதாவது S கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? N தேவை. N வந்து பாத்தீங்கன்னா 64 QAM னு கொடுத்திருக்காங்க. சோ 64 QAM என்னது 2 to the power of என்ன இருக்கு அப்படினு பாரு. சரியா? 2 to the power of 64 எப்படி வரும்? 16. சரியா? sorry 2 to the power of 6. கரெக்ட்டா? சரியா? அப்போ we will get 6. N is equal to 6. அப்போ N is equal to 6 அப்படினா அப்ப S into N என்ன? 2000 into 6. சரியா? so we will get 12,000. okay? so this is how we have to calculate. similarly இப்ப பாருங்க. if the baud rate of a 16 QAM signal is 4,000, what is the if the bit rate of the 16 QAM signal is 4,000, what is the baud rate னு கேக்குறாங்க. சரியா? baud rate என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம S கண்டுபிடிக்கணும். அப்ப S கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? B by N னு போடலாமா? அப்ப B என்ன கொடுத்திருக்காங்க? 4000 கொடுத்திருக்காங்களா? இப்போ N நம்ம தேவையா? இப்போ ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம் நம்ம? 16. அப்ப 2 to the power of 4. சரியா? அப்ப என்ன N is equal to என்னது? 4. so we will get என்னது 4000 divided by 4 போட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? 1000. so option C. right? so கண்டிப்பா bit rate baud rate னு ஒரு क्वेश्चन இருக்கும். சரியா? and then last concept differential phase shift keying. differential phase shift keying ல the DPSK needs dash EB by N0 than BFSK. இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். that is 1 dB more than BPSK. in differential phase shift keying the data rate is என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எதெல்லாம் மாடுலேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா it will be encoded differentially. சரியா? it will be encoded differentially. the error probability of DPSK is dash worse than PSK. இது ஏற்கனவே பார்த்த क्वेश्चन தான். இதோட different form இது. சரியா? it is 3 dB. சரியா? 3 dB twice that of the 3 dB worst ஆ இருக்கும். in DPSK technique the technique used to encode bits. சரியா? முன்னாடி பார்த்ததுதான் அதே क्वेश्चन வேற ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. differential code. சரியா? differential coding. the probability of error of DPSK is dash than that of the BPSK signal. once again a comparative question. DPSK error probability will be higher than BPSK signal. சரியா? 61 DPSK uses coherent form of PSK. சரியா? அது coherent form இல்லையா? true or false னு கேட்டிருக்காங்க. சரியா? it is not a coherent form, it is a non coherent form. okay, so it is false. and then in DPSK system the input signal is differentially encoded and then modulated using a dash modulator. என்ன modulator யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படினா BPSK modulator யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? and the last question the energy efficiency of DPSK is dash to coherent PSK. சரியா? it is inferior to coherent PSK. சரியா? so இந்த யூனிட்ல we have seen all the digital modulation technique separately. ஒரு digital modulation technique
செப்பரேட்டா பார்த்திருக்கோம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா more than 12 questions பார்த்திருக்கோம். Around 60 questions discuss பண்ணிருக்கோம். சரியா? Once again I am repeating, this unit and first unit is very very important because thank you students, thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.